Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம டி நகருக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயச்சந்திரனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன், கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜெயச்சந்திரன். இதுதான் அந்த தேன் கலராமா? இது என்ன கலர்? ஆனால் ஆரஞ்சு மாதிரி தான் தெரியுது வீடியோ. கோல்டு தான் நிறைய தெரியுது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர் போய் பார்த்துட்டு இதுக்கப்புறம் போத்தீஸ் போகலாம். இப்போ கடையில் ஒரு கடையில் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டுனால கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு லெஜண்ட் சரவணா ஸ்டோருக்கு போயிட்டுருக்கோம். இங்கேயும் அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் பிடிக்கலை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நார்மல் சாரீ, ஃபேன்சி சாரீ, இதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் சாரீ மாதிரிலாம் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அதில் எதுவுமே பெருசாக பிடிக்கல. ஒன்று ரெண்டு சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி இருக்கிற மாடல், அதே மெட்டீரியலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ பட்டு சாரீ செக்ஷனுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கலரை நான் தேடி வரும்போது ஒன்றுமே தெரில, வெள்ளை கலர் மாதிரி இருக்குது. கட் பண்ணிடுவா? லாவெண்டர் மாதிரி இல்லை. இது ஒன்றுமே தெரில, லைட்டாக தான் இருக்கும் ஃபோட்டோலையும், டார்க்காகவே இல்லை. இது சூப்பர். பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோவில் பார்ப்பேன் எது ரெண்டு நல்லா இருக்கும் எனக்கு. ஆனால் ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது. கலர் ஒரு கலர், டிசைன் தான் இருக்குல்ல அந்த மாதிரி. இதுதான் டார்க்காக இருக்குல்ல, இதுதான் டார்க்காக இருக்குது தானே. சாஃப்ட் சில்க்லேயும் அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இல்லை. இந்த மாடல் நல்லாயிருக்கு, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் காம்பினேஷன் இல்லை, பிடிக்கல அந்த அளவுக்கு. இது சூப்பராக இருக்குது, பிங்க் கலர்னாலே சூப்பராக இருக்கும். எனக்கு தூரத்துலேருந்து பார்க்க அந்த ஹனி கலர் மாதிரியே இருக்கும், எடுத்தால் க்ரீன் கலர் ஆகிடுது. இதுவே ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. இப்போ கேஃபிட்டேரியாவில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஐஸாக வந்திருக்கோம். நம்ம நீ பண்ணது இல்லை தெரியல, மறுபடியும் பண்ணு, மறுபடியும் பண்ணு அம்மா, மறுபடியும் பண்ணு. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து நாங்கள் அந்த மாதிரி கோவில் கொடைக்கு ஒரு 1 month முன்னாடி இந்த ஆடி டைமில் வந்து நிறைய திங்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வருவோம். வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு 10-10:30க்கெலாம் வந்து சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு வந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பீஸா வாங்கிட்டு நான் மீதி ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். 4 பேருக்குமே பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதில் என்னோடய ஃபேவரட் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வெஜ் நூடுல்ஸ். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு ஹோல் டே ஃபுல்லாக ஷாப் பண்ணுவோம். ஸோ நல்லா எனர்ஜெட்டிக்காக சாப்பிட்டு ஷாப் பண்ணுறது இதுவே வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு டேவாக ஆகிடும் எங்களுக்கு. ஸோ இப்போலாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நல்லா சாப்பிட்டு இப்போ போத்தீஸ்க்கு வந்தாச்சு. ஃபோன்லேயுமே சார்ஜ் கம்மியாக இருக்கும். ஸோ குயிக்காக ஷாப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இங்கே வந்து நிறைய வைட் வெரைட்டி ஆஃப்
இங்கே வந்து ஒயிட் வெரைட்டி ஆஃப் ஆஃபர்ஸ் இருக்குது, லைக் ஃப்ளாட் 15, அதுக்கப்புறம் 8:30க்கு 2 பீஸ் இந்த மாதிரிலாம். பட் என்னோடய டேஸ்ட்க்கு நிறைய செட் ஆகலை. ஃபுல்லாக பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போது வேறு ஒரு சாரீ தான் பில் பண்ண கொடுத்துருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இல்லை. என் டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ண கலரில் கிடச்சிருக்கு, பட் நான் பிளான் பண்ண மெட்டீரியலில் கிடைக்கல. வேலை நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெயச்சந்திரன், அதுக்கப்புறம் சரணா ஸ்டோர், அதுக்கப்புறமா வந்து பொசிஷனை பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரேண்டமாக கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது மொத்த ஈவெண்ட்க்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். லைக் சுடி, சல்வார் அந்த மாதிரி. என்னோட ஷாப்பிங்கை போத்திஸோட முடிச்சாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.